கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். ஆனாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூறாதவரே, போயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டும். அப்படி கேட்பாப்பா, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேளாண். கைகளை உயர்த்தி பெரியவராய் பெரிய காரியம் செய்யுங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மருத்தம் பசிதாகம் மன தூயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன தூயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், என் விண்ணவர் பாதம் சேரேன், விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், என் விண்ணவர் பாதம் சேரேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. காணத்தக்கதான் தகப்பனே தேவ சமூகம் இங்கு மட்டும் சிந்தையாய் நான் இராதபடிக்கு தேவ சிந்தையாய் இருக்கத்தக்கதாக ஒரு விசையாய் எங்களை தாழ்த்து கொண்டு ஆண்டவரே, கடந்த நாட்கள் முதல் கொண்டு எங்களை கிருபையாய் நடத்தி வந்து ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினால் எங்களை அலங்கரித்து நாங்கள் வழி தப்பி தெரியாதபடிக்கு எங்களை உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்துக் கொண்டு சங்காரனுக்கு விலக்கி காத்து எங்களை நடத்தி வருகின்ற நன்மையான வழிகளுக்காக நன்றி ராஜா. தேவகரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் தாமே பேசுங்க. எங்களை தாழ்த்து கொண்டும் தரை மட்டுமாய் உடைய சத்தம் இந்த இடத்திலே துணிக்கட்டும், உடைய சித்தம் வெளிப்படட்டும். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் பலனடையத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த இடத்திலே பொழியட்டும். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடந்த நாட்கள் முதல் கொண்டு நாம் பார்த்து வந்த அதே பகுதிக்கு நேராய் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு 3 பகுதியை உங்களிடத்தில் பேசத்தக்கதாக மனவாஞ்சியோடு கூட செயல்பட்டேன். ஆனாலும் 2 பகுதிகளை பேச தேவன் உதவி செய்தார். அந்த 2 பகுதிகள் என்ன என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். சில காரியங்களை அறிந்திட புரிந்திட ஞாபகப்படுத்திக் கொள்வோம். சொல்லுங்க.
சரி, நம்ம மேலறைக்கு வந்துட்டோம். மேலறைக்கு வந்து ஒரு 2 பகுதியை காண்பிச்சு கொடுத்தேன். மேலறையில் நடக்கிற 2 பகுதி. பஸ்கா வந்து கட்டளையை குறித்து காண்பித்து கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி பஸ்கா போன வாரம் ஆண்டவர் என்ன பண்றாரு, பஸ்காவை நான் ஆசரிக்க வேண்டும், அதுக்காக ஒரு இடத்த நீங்க ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சீஷர்கள் இடத்துல சொல்றாரு. அதற்கு அடையாளமா ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஒரு ஆண் மகன் என்ன பண்ணுவான், குடம் தூக்கி கொண்டு வருவான். அவன் தண்ணீர் குடத்தை என்ன பண்ணுவான், தூக்கி கொண்டு வருவான். அவன் பின்னாடியே நீங்க போங்க, அந்த வீட்டு எஜமான இடத்துல சொல்லுங்க, என்ன பண்ண, அவர் மேல் வீட்டில் வந்து எங்கள் ஊழியக்காரருக்கு வந்து இடம் வேண்டும் என்று சொல்லுங்க. அதை அவன் என்ன பண்ணுவான், ஒழுங்கு பண்ணினா ஒரு பெரிய இடத்தை உங்களுக்கு காண்பிப்பான்னு சொல்லிட்டு கடந்த நாட்களில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நாட்களில் ஒரு பகுதியை காண்பித்து கொடுத்தேன். அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. சரி, அதற்கு முன்பாக மேல் வீட்டை குறித்த அனுபவத்தில் யாரை காமிச்சேன்? இல்ல, நான் யார, தாவீதை இல்ல, நீங்க தானியேலை காமிச்சேன். அல்லேலூயா. கைகளை தட்டுவோமா? 2 பேர், 2 பெனியேலுக்கும் ஜோஷுக்கு என்ன பண்ணும், தானியேல் மேல் வீட்டில் போய் என்ன பண்றாரு, 3 வேளையும் ஜெபம் பண்ணுகின்றார். அப்போ மேல் வீட்டில் இருக்கிற முதல் காரியம் என்னது, ஜெபம். அதற்கு போன வாரத்தில் நான் என்ன பண்ணேன், யார் யார் அங்க ஏறி வந்தாங்கன்னு சொல்லிட்டு காட்டினேன். 120 பேர் இருந்தாங்க. அதில் முக்கியமாக மரியாளையும் முக்கியத்துவப்படுத்தினேன். மரியாளுக்கு என்ன பண்ண, இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களெல்லாம் பிறந்து வளர்ந்து பெரியவங்களாகி என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ள 33 ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது. மரியாளுக்கு கிறிஸ்து பிறந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 40 நாட்கள் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ரொம்ப வயது முதிர்ந்தவர்களாய் ஆகிவிட்டார்கள். ஆனால் அவர்களும் எங்கே தான் ஏறி வராங்க, மேல் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலரோடு கூட இருந்து ஒரு மனதோடு கூட என்ன பண்ணுறாங்க, ஐக்கியத்தில் இருப்பதையும் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த நாட்களில் அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் சில காரியங்கள்லாம் நேற்று பார்த்தேன். நம்ம இந்த கடந்த நாட்கள் ஒரு ஃபைலை பற்றி பேசினேன். ஜஸ்டினா புரியல, எப்ஸ்டீன் ஃபைல்லாம் பற்றி பேசியிருந்தேன் இல்லைங்களா. இதெல்லாம் தெரிஞ்சிட நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் தெரிவதில்லை. ஏன்னா அவன் மாம்சத்துக்குரிய ரீதியான ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். நம்மால் சுற்றி நிற்கிறதுலாம் எங்கே தான் சுற்றி நிற்கிறான், 3 நேரம் மாம்சத்துக்குரிய லிஸ்ட்லேயே சுற்றி நிற்கிறான். இதை சம்பாதிக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம், இதை தெரிஞ்சுக்கலாம், இதை தெரிஞ்சுக்கலாம், இதை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தேவை தான், தெரிந்து கொள்வது நல்லது தான். ஆனால் அளவுக்கு மீறி போனால் நீ அதில் மாட்டிப்ப. அல்லேலூயா. அளவுக்கு மீறி போனால் என்ன ஆயிடுவேன். சிலர்லாம் சொன்னாங்க, பிரதர் அது வந்து வீடியோலாம் விட்டாங்க பிரதர், அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து நீ என்ன சாதிக்க போகிற, பரலோகத்துக்கு போயிடுவியா? பக்கத்தில் கைப்பிடிச்சுக்கலுங்க, எப்ஸ்டீன் ஃபைலில் உள்ள எல்லா டீட்டெயிலும் பார்த்து நீ பரலோகம் போயிடுவியா? இல்லை அக்கிரம சிந்தைக்காரர்களை பார்த்து நீ என்னவா ஆக போகிற? சில நேரத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கூப்பிட்டு ஏன்டா இந்த தப்பு பண்ண கேட்டா, அவங்க ஒழுக்கமாகறாங்களா? தப்பு பண்ணுறவன் எதை தான் பார்ப்பான், அடுத்தவங்க தப்பை பார்த்துன்னு இருப்பான். தப்பு பண்றவனும் சரி, தப்பு பண்ண போறவனும் சரி, எதை தான் பார்ப்பான்? வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமுள்ளவர்கள் என்ன பண்ணிட்டோம். அப்போ அவங்க எதை தான் பார்க்கறாங்க? பரிசுத்தத்தை பார்க்கக்கூடிய கண்கள்ல பாவத்தை பார்க்கத்தக்கதாக காரியங்களை சத்ருவானவன் கொண்டு வந்து நிற்க வைக்கையிலே அதை பார்க்கத்தக்கதாக நாம் துணிகரம் கொள்ளுகின்றோம். அது நம்ம கண்ணுக்கு பெருசா, ஐயோ ஒரு மாட்டிக்கினாரு, அவர் மாட்டிக்கினாரு, யாராரும் மாட்டிக்கினாங்க, விட்டுருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ மாட்டாம இருக்குன்னா நீ எதை தான் பார்க்கணும்? அல்லேலூயா. சத்ரு ஒன்று சும்மாலாம் கிடையாது. அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், உன்னை அப்படியே நைஸா உன்னை பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்தி காட்டி கொடுத்துருவான். அங்க என்ன நடக்குது தெரியுங்களா? ஏவாள் சொல்லும், நான் அல்ல ஆண்டவரே, நீ உண்டாக்கின இந்த பாம்பு தான் என்ன பண்ணிச்சு வந்துச்சா. நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்களா, நான் மட்டும் என்ன, நான் என்ன சொல்றீங்களா, அவங்க இன்னும் ரொம்ப ஒழுக்கமா. இப்போ ஏவாள் யார் ஒழுக்கத்தை காட்டுது? பாம்பு ஒழுக்கத்தை காட்டுது. ஆதாம கேட்ட ஆதாம் யாரை காட்டினாரு? ஏவாளை கேட்ட ஏவாள் யாரை காட்டுது? இப்போ நம்ம எப்படி மாற்ற ஆரம்பிச்சிட்டோம்? தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றவன் இரக்கம் பெறுகின்றான். அல்லேலூயா. ஆனா அறிக்கையை செய்யக்கூடாதபடிக்கு மற்றவங்க மேல திணிக்கிறோம். அவங்க ஒழுக்கமா, இவங்க ஒழுக்கமா, நீ ஒழுக்கமா. அல்லேலூயா. பக்கத்தில் கை வச்சுக்கலுங்க. எப்ஸ்டீன் ஃபைலை பார்க்குறீ, நீ ஒழுக்கமா? உன் ஃபைலை இன்னைக்குன்னா ஒரு நாளைக்கு யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. தேவைதான், ஆனால் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை தவிர எதற்குமே ஆவிக்குரியவர்கள் என்ன பண்ணக்கூடாது?
முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உங்கள் கண்கள் அலைப்பாய்வதையும் உங்கள் சிந்தைகள் புறம்பாய் இருப்பதையும் உங்கள் ஆடைகளை தெரிஞ்சு கொள்ளலாம். யுவர் நீட்னஸ் இன் யுவர் ட்ரெஸ்ஸஸ். நீங்கள் நீட்டாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? இன்னைக்கு ஃபேஷனில் இருக்கிறவங்க தான் ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஐ டோன்ட் லைக் திஸ் ஃபேஷன். நம்ம என்ன பண்ணுறோம்? அதை பார்த்து இல்லை, நான் உங்களை குற்றப்படுத்துவதற்காக சொல்ல, சத்ரு உங்களுக்கு வைத்திருக்கிற வலைகளை நீங்கள் சிக்கிக்கொள்றீங்க. இந்த சிலந்தி பார்த்துருக்கிறீங்களா? வீட்டில் சிலந்தி கூடு கட்டும் பார்த்துக்கிறீங்களா? ரொம்ப பிரயாசப்பட்டு கூடு கட்டும். அது நீங்கள் நினைக்கிறீங்க அது தங்குறதுக்கு கூடு கட்டுதுன்ட்டு, அது திங்கிறதுக்கு கூடு கட்டுது. அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அதில் எது தெரியுமா போய் சிக்கிக்கொள்ளும்? பறக்கின்ற பூச்சிகள்லாம் போய் எதில் சிக்கிக்கொள்ளும்? அதில் சிக்கிக்கொண்ட உடனே அந்த சிலந்திக்கு நல்லா தெரியும் எந்த ரூட்டில் போனால் இதை டப்புன்னு என்ன பண்ணலாம், டேக் ஓவர் பண்ணிடலாம் தெரியும். சிக்கிக்கொள்வதற்கு வலையை பின்னி வைத்திருக்கோம். அந்த வலை கண்ணுக்கு தெரியாது. பறக்கிற அந்த பூச்சிகளுக்கு என்ன பண்ணதான் அந்த வலை தெரியாது. அதுக்கு போய் சிக்கி கொண்ட உடனே அது கரெக்டாக தெரியும். இந்த ஸ்டெப்பு வச்சுங்க போனால் இந்த கரெக்டாக இந்த இடத்துக்கு போயிடலாம். போயிட்டு உடனே என்ன பண்ணலாம்? அதை பாவத்தில் சிக்க வச்சிடலாம். அதை கொன்று போட்டு விட்டலான்னு என்ன பண்ணும்? கடன்னு போயிட்டு அது கரெக்டாக என்ன பண்ணும்? போட்டு அது நம்ம சேவ் பண்ணல. அல்லேலூயா. அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக, உலகத்தின் பார்வை ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு இருக்கிறது. இப்போ 3வது பகுதிக்குள் கடந்து வர போகிறோம். மேல் வீட்டிலே அங்கே ஆண்டவர் ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தின் 6வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்வோம் என்னோடு கூட. அதற்கு முன்பாக ஆதாரமாய் நாம் வாசித்த வசனத்துக்கு நேராக கடந்து சொல்லுவோம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின் 3 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும், ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை எழுதும் போது எவ்ரிபடி, இங்க இருக்கிற எல்லாரும், யாரும் கைவிடப்படுவதற்காக கர்த்தர் உங்களை கூட்டினு வரல. அல்லேலூயா. கைவிடப்படுவதற்காக சில இச்சைகளையும் பாவத்தையும் கொடுத்து 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 சத்ருவானவன் உங்களை தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கிறான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இங்க 2 கொரிந்தியருக்கு எழுதின 3வது அதிகாரத்தின் 17-18 வசனத்தில் சொல்றாரு, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. நான் என்ன பண்றேன்? விடுதலையோடு கர்த்தரை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன். கட்டுண்டவனாய் அல்ல, அடுத்தவரை பார்த்து வெட்கப்பட்டு அல்ல, அடுத்தவரை என்னை பார்க்கிறாங்க துக்க முகத்தோடு கூட இல்ல. நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். எல்லா பாவத்தையும் எனக்கு தேவன் மன்னித்து தன்னுடைய கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்தமாக்கி பரிசுத்த கூட்டத்தில் என்னையோ சேர்த்து விட்டார் என்று. அல்லேலூயா. அதனால நான் துதிக்கும் போது யாரையும் பார்க்கறது இல்ல. அல்லேலூயா சொல்லலாம். அப்படியே பாடினே இருப்பான், பக்கத்துல பார்ப்பான். அல்லேலூயா. எதுக்கு பார்க்குறீங்க சொல்லுங்க? அவர் பாடுறா, நீ பாடுறா. ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க? ஆராதனை நேரத்தில் மகிழ்ந்து களி கூறு. தேவை எங்க வந்தா தான் தேவையை நினைச்சு, ஆண்டவரே போகணும், நீ இதை செய்யணும் அதை செய்யணும். 1 மணி நேரம் தேவனுக்கு என்ன பண்ணுங்க? இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் பாருங்க, டைம் ஆக பாருங்க. சிலது ஏந்து நடக்கும், சில ஆவிலாம் நடக்கும் பார்த்துக்கிறீங்களா? இப்போ கொஞ்ச நேரத்தில் நடக்கும் பாருங்க, ஆவிலாம் கொஞ்சம் நடக்கும். ஐயோ 3 மணி நேரம் சிம்னாவுக்கு போவோம், ஒரு பிட்டு சீனு கூட என்ன பண்ணது ஏந்து நடக்காது. இங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அங்கே கேட்பாங்க, ஏமா உக்காருமா பார்த்துன்னுக்கிறேன்ல. இங்கே என்ன பண்ணுங்க? கேட்க மாட்டாங்க. அது பாட்டு நடக்கும். கைவீசம்மா கைவீசுன்ட்டு அது ஒரு சைடு நடக்கும், இது ஒரு சைடு நடக்கும். அப்புறம் சில தண்ணி டேங்கெல்லாம் இருக்குதுங்க. அல்லேலூயா. குடிச்சிக்கினே இருக்கும். இதுக்கு தான் குடிது, வெயிலில் இவர் வேற உட்கார வச்சு. தப்பு இல்லை, குடிங்க, அளவோடு குடிங்க. இந்த 2 மணி நேரம் ஆண்டவரே என்னை அசைக்க பார்க்கிற சத்ருவின் பிடியிலிருந்து அசைக்க கூடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர். 120 பேர் மேல் வீட்டில் அமர்ந்திருந்தாயா பார்த்தீங்களா? யாருன்னா ஒருத்தர் ஒரு மனம் இருந்துச்சு, ஒரே சிந்திச்சு, எழுந்தா கூட உக்காரு, கொஞ்ச நேரம் இரு, என்ன அவசரம், இன்னும் ஆவிக்குள்ளாக என்ன ஆயிட்ட? ஆராதனை பார்க்குறேன், ஆவியே காணும். அந்த தம்பி பாட்டுன்னு என்ன பண்றாப்புல? ஆவியோடு உண்மையோடு முதல் ஆவியானவர் எனக்குள்ள வரணும். ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வெறுமையான வனாந்தரத்தை போல இருக்கிறது.
ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? வனாந்தரமா இருக்கிற வாழ்க்கையில வழியை உண்டாக்குகின்றார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது ஊற்றப்படும் பொழுது, அந்த வல்லமை அவர் மீது இறங்கும் பொழுது, அல்லேலூயா, அவன் பலனடைந்து யூதாவிலும் சமாரியாவிலும் போயிட்டு சாட்சியாக இருக்கிறானா. முதல்ல நான் என்ன தெரியுமா பண்ண? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் என் மேல ஊற்றப்படத்தக்கதாக. அப்போஸ்தலர் 1:8 அதான சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் என் மீது வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, வாசிங்கம்மா 1:8 அப்போஸ்தலர் நடபடிகள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எப்படி இருப்பீங்க? நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் மேல ஊற்ற தேவன் மனவாஞ்சியா இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் கேட்கறீங்க? இன்னைக்கு இருக்கிற ஃபேஷன் நிறைந்த ஆடைகளை கேட்கிறோம், பணத்தை கேட்கிறோம், வாகனத்தை கேட்கிறோம், அதை கேட்கிறோம், இதை கேட்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். அல்லேலூயா. நான் கடந்த நாட்டில் தான் சொன்ன, திருவள்ளூருக்கு போயிருந்தோம். பாஸ்டர் அம்மாவோட சாட்சி சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு படிக்க தெரியாதான். ஏன்னா அந்த அம்மா சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அக்கா வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்களாம். ஒரு 13 வயசு இருக்கும்போது அக்கா வீட்டில் விட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்களுக்கு, அவங்க அக்காவுக்கு குழந்தை பிறகுது. அந்த அம்மா தான் அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, இடுப்பில் வச்சு சுற்றுவாங்களா. இதனால படிப்பு போச்சு. படிப்பு இல்லைங்க. ஆனால் அந்த அம்மா கிட்ட வசனம் பேசும்போது சொல்கிறாங்க, அம்மா நான் கை வச்சு சொன்ன, புத்தி உள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுக்கிறான்னு சொன்னேன். ஐயா, இது நீதிமொழிகள் 14:1 தானுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை அப்படியே சொல்கிறாங்க. நாங்கள் போகிற என்னம்மா வாக்குத்தத்தன்றா சங்கீதம் 67:9 நினைக்கிறேங்கய்யா. அந்த அம்மா படிக்க தெரியல, ஆனால் அந்த அம்மா வசனத்தை அப்படியே என்ன பண்ணுறாங்க. நம்ம படித்த பிள்ளைங்கிட்ட கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு அது முக்கியம் இல்லை. என் இருதயத்தின் என்ன பண்ண பொக்கிஷ சாலைக்குள்ள எது எத்தனமா இருக்குது? துணி இருக்குது. நேற்று நான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று கேட்டிருந்தேன், வீடியோ கிளிப்பிங் ஒன்று கேட்டிருந்தேன். அப்போ அதில் ஒரு மனுஷன் சொல்றாரு, எவையெல்லாம் ஆடும் தெரியுமா? எவையெல்லாம் ஆடும் தெரியுமா? சில மனிதர்களை குறித்து காட்டினாரு. சில மனிதர்கள்லாம் ஆடுவாங்க. யார் அப்படின்னு கேட்டா, புத்தகம் இருக்குது. புத்தகம் ஆடாதான். புத்தகம் என்ன பண்ணாது? ஆடவே ஆடாது. ஆனா அந்த புத்தகத்தை படிக்கிறான் தெரியுமா? நான் MA BA MBA அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ண தெரியுமா? மிடுக்கா சொல்லுவானா. ஆனால் அதை அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டிருக்கிற புத்தகம் என்னைக்குமே, நான் MA இவ்வளவு பேரை படிக்க வச்சுக்கிறேன், BA இவ்வளவு பேரை படிக்க வச்சுக்கிறேன், லிட்ரேச்சர் இவ்வளவு பேரை படிக்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடல. அல்லேலூயா. பிணம் ஆடாது, பிணத்துக்கு முன்பாக மனிதன் ஆடுவான். பிணம் எது தெரியுமா சொல்லலாம்? டேய், ஒரு நாளைக்கு நீயே இதே மாதிரி தான்டா, இன்னைக்கு ரொம்ப ஆடுற, ஓவரா ஆடுனா ஒரு நாளைக்கு இப்படிதான் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு பிணம் அங்க காட்டுதான். மது பாட்டில்கள் மதுவை சுமந்து கொண்டிருக்கும், அது ஆடாது. அதை குடிக்கின்ற மனிதன் ஆடுகின்றான். அல்லேலூயா. மது பாட்டில் எதிர்மா சொல்லுது, டேய் உள்ள போனாலும் நிதானமா இருக்க கத்துக்க. இத்தனையோ சுமந்து கொண்டிருக்கிற நான் ஆடல, மோந்து பார்த்தவனே நீ என்ன பண்ற? சார், கரெக்டா இல்லைங்களா? புத்தகம் ஆடலையே, ஆனா படித்து வந்த நம்ம என்ன சொல்றோம்? என்னடா படிச்ச? நான் உடனே சொல்லுவேன், நாங்களும் பிசினஸ் மேக்ஸ் புக்கு ஆடவே இல்லையடா, நீ ஏன்டா இத்தனையும் ஆடுற? இதுல இந்த MA எல்லாம் படிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், MA MA அப்பெல்லாம் படிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், லிட்ரேச்சர் இதெல்லாம் படிச்சா உடனே அவன் என்ன பண்ணுவான்? அவன் கேட்டு பாருங்களேன், பேருக்கு பக்கத்தில் என்ன போடுவான்? நான் 10ஆம் கிளாஸ் படித்தேன் நான் போடுவான். இப்போ காலேஜ் தன்னால இப்படி தான் தரும். பெரிய பெரிய காலேஜ், அங்கே காலேஜ் ஆடாது, ஆனால் படிச்சுட்டு வெளியே நின்று என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எதையும் சுமந்து கொண்டிருப்பது ஆடுவதில்லை, சுமக்க தெரியாதவன் ஆடுகின்றான். அந்த மனுஷன் ரொம்ப அழகா நீட்டா சொன்னான். அல்லேலூயா. பணம் ஆடாது, ஆனா பணத்தை வச்சிருக்கிறவன் அவ்வளோ ஆட்டம் ஆடுவான். பணம் சொல்லும், நான் போனாதான் உனக்கு என்ன பண்ணுவோம், எல்லாம் கிடைக்கும். ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? உன் பாக்கெட்டில் ரொம்ப அமைதியா இருக்கிறேன். ஸோ கீப் குவைட். விலை மதிப்புள்ளது அமைதலோடு கூட இருக்கிறது, விலை மதிப்பை சுமக்கின்றது ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் சொல்லுங்க? அல்லேலூயா. என் வீட்டில் குடிக்கிறது கஞ்சி இல்லை. நாங்களாம் அப்படிதான், நான் உண்மையை சொல்லுவேன். எங்கள் வீட்டில் கஞ்சி இல்லைன்னா கஞ்சி இல்லை.
நாங்கள் ஆட மாட்டோம், தெரியும். நிதானிக்கிறவன் விழமாட்டான். எங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதுதான், எனக்கு இதானா இதுதான். அப்போ நம்ம எதை கற்றுக்கணும்? ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஒரிஜினாலிட்டி எதுவுமே ஆடாது, விலை உயர்ந்தது எதுவுமே ஆடாது, உருவாக்குகின்றது எதுவும் ஆடாது, அசையாதது எதுவும் ஆடாது. ஆனால் இவெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான் தெரியுமா மனுஷன், எல்லாம் ஆடுவான். அல்லேலூயா. நான் எதை பார்க்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. என் வாழ்க்கையில் எதையோ பார்த்து எதற்காக என்ன பண்ணுறேன், ஓடிக்கொண்டு இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லோருமே திறந்த முகமாய் ஒரு நாள் கர்த்தரை காண போகிறோம். காணுவதற்கு நான் எதை தெரியுமா ஃபஸ்ட்டு கேட்கணும்? எதை கேட்கணுமோ அதை கேட்காம நான் எதை கேட்டுக்கிறேன். ஒரு மகனை சண்டே கிளாஸில், சீனியர் கிளாஸில் டீச்சர் எடுத்துனுக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட என்கிட்ட டெய்லியும் சம்பாஷணை பண்ணுவாங்க. அந்த டீச்சர்ஸ் வந்து எல்லா டீச்சர்ஸுமே சம்பாஷணை பண்ணுவாங்க. அதனால் டீச்சர் விலை உயர்ந்தது எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். உடனே ஒருத்தன் ஏந்து சொன்னான், பணம் தான். எதுதான்? பணம் தான் விலை உயர்ந்தது என்று சொன்னானா. அப்போ இவனை பாதுகாக்கிற தாய் தகப்பன் எப்படியாப்பட்டவர்களப்பா? நாளைக்கு பணம் இருந்தால் தான் அப்போ நீ யாரை பார்ப்ப? நம்ம மைண்ட் செட் எப்படி? தப்புன்னு சொல்ல, அவங்க கற்றுக்கொண்டதை தான், அவங்க பார்த்ததை தான், அவங்க நேச்சுரலாக தான், அவங்க அதையே பார்த்து 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 பழகினபடினால உண்மையான அன்பு என்ன என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. இன்னைக்கு நீங்கள் முக்கியத்துவமாக பார்க்குறீங்களா இந்த பணம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு மனுஷன் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பு பணத்தினால் வருவது அல்ல. அப்படி வந்திருந்தா கிறிஸ்து உனக்காக எனக்காக வந்திருக்கவே மாட்டாரு. நீ நான் எவ்வளோ விலையக்கிறைய செலுத்தணும் சொல்லுங்க? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் ஒருவரை பார்க்க போறோம். அதற்கு தகுதி உள்ளவராய் மாறத்தக்கதாக கர்த்தர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். நிலையானது ஆடவில்லை, நிலையற்ற மனுஷனோ இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறான். நான் பெரிய ஆள்றா அப்படின்னா பார்த்துக்கிறீங்களா? பணம்லாம் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம ஆளுங்க கொஞ்சம் துளுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், பார்க்கணுமே. அல்லேலூயா. கொஞ்சம் துளுத்துட்டா பார்த்துக்கிறீங்களா? கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னா உடனே நானும் பெரிய ஆள்றா. அல்லேலூயா. பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்க, பணம் என்னைக்கும் ஆடினதில்லை, பணத்தை வச்சுக்கிற மனுஷன் ஆடுறான்டா. பணத்தை வச்சுக்கிற மனுஷன், உனக்கு பணம் அவ்வளோ பெருசாக தெரியுது. கர்த்தர் அதை பார்க்கவே இல்லை, உன்னை மட்டும்தான் பார்த்தாரு. பரலோகத்திலேருந்து யாரை பார்த்தாருன்னு நினைக்கிறீங்க? பணம் வச்சுக்கிற பணக்காரர்களை பார்த்தாருல, யாரை பார்த்தாரு? இன்னைக்கு பணம் முக்கியம் கிடையாது, அன்பு மட்டும்தான் பிரதானம். அன்பு இல்லைன்னு வச்சுங்களேன், நீ பார்க்குற பணம் எல்லாம், பணத்தை வச்சு நீ என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வாழ்வீங்க? ஒரு வனாந்தரத்தில் கொண்டு போய் உங்களை விட்டுறோம், பெரிய வனாந்தரத்தில் கொண்டு போய் உங்களை விட்டுறோன்னு வச்சுங்களேன், கட்டாக உங்ககிட்ட பணம் கொடுத்துட்றோம். எவ்வளோ நாளைக்கு வாழ்வீங்கன்னு நினைக்கிறீங்க? பிரயோஜனமற்ற காரியம். ஆபிரகாம் பெரிய பணக்காரனுடைய பிள்ளை. அவன் கல்தையர் பட்டணத்தில் அழைத்து வரும்போது அந்த பணத்தை முக்கியத்துவமாக பார்க்கல, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு மேன்மையாக தெரிஞ்சுது. அதனால இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு சகல காரியத்திட்டு வந்தபோது ஆண்டவர் அவனை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவன் இருதயத்துக்குள்ள பணத்தாசை என்ற ஒரு காரியமே இல்லை, உலகத்தின் ஆசை இருக்க மாட்டேங்குது. அவன் எங்கே கொண்டு வந்து விட்டாலும் டென்ட்டு போட்டு வச்சு நீ யாரை தான் பார்த்துனுக்கிறேன்? பக்கத்தில் சொல்லுங்க, என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்றும் தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்றும் தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். அவர் நம்மை அறிந்தபடியினாலே நாம தான் அவரை அறியாம இருக்கிறோம். இன்னும் அவருடைய அன்பு தெரியல. இந்த உலகத்தில் அவருடைய அன்பை விட்டு அதை காட்டிலும் பிரதானமாக மனித அன்புலாம் ஒரு நாளைக்கு தான் மாய. நான் சொல்லுவேன், என் மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு, ஆனால் நான் ஒரு நாள் காணாமல் போயிடுவேன். நான் நிரந்தரம் கிடையாது. எங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள், நான் சொல்லியிருப்பாங்க, ஒரு நாள் போயிடுவேன், நான் நிரந்தரம் கிடையாது. உண்மையானவர் யார் என்பதை அறிந்து நீ நேசிக்க கற்றுக்கோ. நீங்கள் யார் மேலேயும் அளவுக்கு அதிகமாக அன்பை வைக்காதீங்க. கர்த்தர் ஒருவரை தவிர இந்த பூமியில் யாருமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் வழிபோக்கர்கள். அவங்கவுங்க பாட்டு வந்தவனையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா சொல்லுவேன் அடிக்கடி, அவர் நினைவுகளோடு கூட வாழ கற்றுக்கினேன். அவர் நல்ல நினைவுகள் என்ன தெரியுங்களா? என்னை இங்கேருந்து ஊருக்கு கொண்டு போயிட்டாரு, பஸ்ஸு கிடையாது. அப்போது
சைக்கிள் தான் எடுத்துன்னு போகணும். சைக்கிள் கிராமத்தில் வந்து கேட்டால் ஆள் தெரிஞ்சால் தான் சைக்கிள் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்லுவார், சொன்ன உடனே சைக்கிள் கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் சைக்கிள் இருக்காது. அப்போது என்ன பண்ணுவார், எங்கள் அப்பா 14 கிலோமீட்டர் உள்ளே போகணும். என்ன அப்படியே தூக்கி ஷோல்டரில் வச்சுக்கின்னு என்ன பண்ணார், நடந்து போயினே இருப்பார். என்ன கீழே கொஞ்சம் தூரம் நடப்பா, கால் வலிக்குதுப்பா எனக்கு அப்படின்னுவேன். அவர் உடனே என்ன பண்ணார், விட மாட்டார். அப்புறம் மேலே தூக்கி ஷோல்டரில் உட்கார வச்சுப்பார். உட்கார வச்சு என்னை கூப்பிட்டு போவார். அந்த 14 கிலோமீட்டர் நடந்தே போவார். அந்த டைமிங்கெல்லாம் திருப்பி பஸ்ஸு வர முடியாது. போயிட்டு அந்த டைமிங் என்ன பண்ணுவார், ரோட்டில் கூட்டு வந்து அழகாக வச்சு என்ன பண்ணுவார், என்னை கூட்டின்னு வருவார். இந்த காரியங்கள் எல்லாம் என் தகப்பன் செய்தது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. நல்ல நினைவுகளோடு கூட வாழ கற்றுக்கொண்டேன். என் தகப்பனார் இன்று இல்லை, ஆனால் அவர் செய்த நல்ல நினைவுகள் இருக்கிறது. நான் என்ன பண்ணக்கூடாது, ஐயோ எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், எங்கள் அப்பா இருந்திருக்கலாம். எல்லாமே வழிபோக்கர்கள். அவங்கவுங்க ஃபார்ட் முடிஞ்சிச்சுன்னா அவங்கவுங்க போயின்னு இருப்பாங்க. யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் இன்னைக்கு எப்படிதமா இருக்கிறீங்க, உங்கள் இருதய நினைவுகள் அப்படிதமா, இந்த மனுஷன் தான் கடைசி வரைக்கும் எனக்கு நிரந்தரம் நினைக்கிறீங்க. அது உண்மை அல்ல. அவனும் ஒரு நாள் பறந்து போவான். அப்போ நான் நேசிக்கக்கூடாது, தப்பு. நான் நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, நேசிக்கணும். உன் நேசிப்படுத்துமா, மனுஷன் மீது 70% இருந்துச்சுன்னா தேவன் மீது 100% இருக்கணும். என்னைக்கு நீ ஒரு மனுஷனை தேவனை விட அதிகமாக நேசிக்கிறியோ அன்னைக்கு அவன் சீக்கிரம் உன்னை விட்டு போறான்னு அர்த்தம். அது மனுஷனோ மனுஷியோ. நான் மற்றவங்களை சொல்ல என்னையே சொல்றேன். ஒருவேளை எங்க வீட்டம்மா ரொம்ப அதிகமாக என்ன நேசிச்சுன்னா கர்த்தர் தூக்கிடுவார் சீக்கிரமான அர்த்தம். அல்லேலூயா. அதனாலே நான் பயந்துன்னு சொல்லுவேம்மா, உன் நேசிப்பெல்லாம் கர்த்தர் மேலேயே வச்சுக்கோ. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியும். என் தரிசனங்கள் முடிக்கின்ற நாட்கள் வரைக்கும் நான் இருப்பேன்ற ஒரு காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அதிகமான நேசிப்பை என்ன பண்ணக்கூடாது, தேவனை விட்டு என்னை பிரிச்சிடவும் கூடாது, தேவனோடு கூட என்னை இணைச்சிடவும் கூடாது. அல்லேலூயா. அதனால நான் சொல்லுவேம்மா, நீ கர்த்தரை நேசி அதிகமா, அது நல்லது. எல்லாருக்கும் இதான் சொல்லுவேன் நான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்கே வேதம் சொல்கிறது நாம் எல்லோரும் திறந்த முகமாய் அவரை பார்க்க போறோம். ஆனால் பார்க்க போகிறதுக்கு எத்தனை பேர் தகுதியா இருக்கிறீங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லுவீங்க நான் தகுதியா இருக்கிறேன்ட்டு? எத்தனை பேருமா சொல்லுவீங்க தகுதியா இருக்கிறேன்ட்டு? பரலோகத்துக்கு போகிறதுக்கு எத்தனை பேர் தகுதியாக இருக்கிறீங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்கி காட்டுவீங்க? சபை அதை தான் கற்றுக் கொடுக்குது. இன்னைக்கு நீ எப்படி மாற வேண்டும் என்பதை தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நான் அந்த இடத்துக்கு போனால் ஒரு தகுதி வேணும். ஒரு படித்து நான் ஒரு வேலைக்கு போனால் நான் படிப்பு என்னுடைய தகுதியாக இருக்கிறது, அது நிரந்தரம் அல்ல, அது ஒரு நாள் காணாமல் போயிடும். எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, பிரதர் இன்ஜினியர் ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா? இன்ஜினியர் ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இன்ஜினியர் ஆகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கிட்டத்தட்ட இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் மட்டும் அதிகமாக இருந்தாங்க. சென்னை பகுதியில் மட்டுமே இன்ஜினியர் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்டுகள் அந்த வருடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அதிகமாக ஆகிக்கொண்டே போனாங்க. ஆனால் அது வேல்யூ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பார்வையை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் படிப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிறேன்னு கேட்டால் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இன்ஜினியரிங் படித்தாப்புல எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில். இன்றைக்கி அவருடைய வேலை என்ன தெரியுமா, ப்ரொஜெக்டர் போட்டுக்கிறாப்புல. எல்லா இடத்துலையும் போய்ட்டு எல்லா மீட்டிங்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறாப்புல, ப்ரொஜெக்டர் போட்டு அதில் அவருக்கு பைசா கொடுக்குறாங்க, பைசா வருது. ஆனால் அவர் படித்தது எதுதான், எதாம்மா படித்தார், இன்ஜினியரிங் படித்தார். ஆனால் அவர் என்ன பண்ணுகிறார், போயிட்டு லைட்ஸு, ப்ரொஜெக்டரு, சவுண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துன்னுக்கிறாரு. அப்போது நம்ம படிப்புக்கும் நம்ம வேலைக்கு என்ன பண்ணாது, நம்மை காப்பாற்றுறது யார்தமா, தேவன் மட்டும்தான். நம்மளுக்கு நிரந்தரமான காரியத்தை கொடுப்பதும் தேவன் மட்டும்தான். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நாங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போயிருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்ல முடியாது. ஏன்னா படிப்புக்கு ஏற்ற வேலை இப்போ கிடைப்பதே இல்லை. நம்மளை என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து நம்மளை அமைச்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம படித்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீஸ் கட்டும் போது 60,000 70,000 80,000 கட்டணும். கடைசி நாளில் எட்டே பண்ண சொன்னார்ல, நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டணுன்ட்டு. ஆனால் கட்டுறதுக்கேற்ற சம்பளம் கிடைக்குமான்னு கேட்டால் அவங்க பிளேஸ்மெண்ட் போடுவான். சம்பளம் இல்லைன்னு கேட்டால் அவன் சொல்லுவான் 12,000 ரூபாய் தரம்பா அப்படின்வான். எவ்வளோ தருவானா? ஆனால் அந்த ஃபீஸ் எவ்வளோ கட்டி படிச்சிருப்பாங்க, 60,000 ரூபாய் கட்டி படிச்சேன். இவன் சம்பளத்தை எவ்வளோ கொடுக்குறான்? இப்போ நீ படிச்சதுக்கு ஏற்ற வேலை கிடைக்குதாங்க? இல்லை. நீ அங்கே ஒரு வருஷம் என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, போயிட்டு அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு தான் வேலை செய்யணும். முடிச்சுட்டு வந்த பிறகு உனக்கு வேலை கிடைக்குன்னு நினைக்கிறியா?
நினச்சிருவான், நான் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா உடனே நான் என்ன ஆகிடுவேன், வேலை கிடச்சினா. இல்லை, கர்த்தர் உனக்கு உன் வாழ்க்கையில் நியமித்து வைக்கிற காரியம் மட்டும்தான் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் நினச்சிடாதீங்க. தேவ பிள்ளைகளாகிய நீ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவ சித்தமே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்கிறே. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவ சித்தம் தான். நீ எங்கே தான் போய் என்ன தான் படிப்பு எல்லாமே ஒரு மேன்மைக்காக மட்டுமே தவிர அது ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாளும் உனக்கு கொடுக்காது. அதுக்கண்டு எல்லாருமே என்ன பண்ணக்கூடாது, ஐயோ நான் படிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. படிக்க முடியாதுன்னு நினச்ச உன்னையும் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் காலேஜ் முடிச்சுட்டு போங்கடா இங்கேருந்து வெளியே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, முடிக்க வச்சு வெளியும் அனுப்புகிற நாட்களுக்குள்ளே கடந்து வந்து சில வாலிபர்களும் இங்கே உண்டு. சிலர் கேட்டால் சாட்சியாக சொல்கிறான், என்னை வாட்ச்மேனுக்கு கூட தெரியாது, என்னடா தம்பி புதுசாக உள்ள ஒரு யார் ராணின்னு கேட்குறான். அப்படிலாம் என்ன பண்ணுறோம், நம்ம காலேஜ் வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது. சிலர் இருந்துச்சு, என்ன டீச்சருக்கே தெரில, நீ என்னப்பா பக்கத்து கிளாஸாக இங்கே வந்து உக்காணுக்கிற. அல்லேலூயா. பாருங்க, ஸ்கூல் லைஃப்பில் எல்லா டீச்சருங்களுக்கும் யாரும் தெரிஞ்சிருக்கோம். 2வது ஆபிரகாம்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் தமிழ் மிஸ் வந்து கீழே வந்து அழுதாங்களாம். இல்லை அவங்க பாஸ்டம்மா சொன்னாங்க, ஐயோ ஏன்னா தமிழ் அவன் ஃபெயில் ஆகிட்டான். தமிழில் ஃபெயில் ஆகிட்டதுனால அந்த மிஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்தோடு கூட கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு ஸ்கூல் லைஃப்பில் இருக்கும்போது ஒவ்வொரு டீச்சருக்கும் யாரும் தெரிஞ்சிருக்குது, ஸ்டூடெண்ட்டு நல்லா தெரிஞ்சிருக்குது. ஆனால் இன்னைக்கு காலேஜ் லைஃப்பில் வரும்போது உன் கிளாஸ் டீச்சருக்கு யார் தெரியல. ஏன்னு கேளுங்க, நீங்கள் அப்படி வாழ கற்றுனுக்கிறீங்க. உலகத்தை பார்த்து அவன் கட்டடிக்கிறான், நான் கட்டடிக்கிறேன். அவன் சுற்றுறான், நான் சுற்றுறேன். அவன் திருட்டுத்தனம் பண்ணுறான், நான் திருட்டுத்தனம் பண்ணுறான். எனக்கு கிளாஸ் பிடிக்கல. ஸ்கூலில் சொல்லியிருப்பியா, எனக்கு பிடிக்கலன்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன்ட்டு. அங்கே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க, நீ கற்றுக்கல. இங்கே என்ன பண்ணுற, இதில் வேற வந்து பெருமையாக சொல்லுது. நான் எங்கள் அம்மாக்கிட்டே போய் சொல்லுவேன், என்னடா பெருமை எருமை, அதில் என்ன பெருமை உனக்கு, உக்காந்தானே கற்றுக்க போகிற. இந்த பியூர் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தம்பி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து இன்ஜினியரிங் படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூட் பாய்ன்னு சொல்லி அமிச்சாங்களாம் மிஸ்ஸுங்க எல்லாருமே. ஒரு கிளாஸையும் கட்டடிக்கலை, ஒரு அரியரும் வைக்கலை. அவன் வர சொல்ல எப்படி வந்தா அப்படியா முடிச்சுட்டு வர சொல்ல எல்லா டீச்சர்ஸும் அவரை பார்த்து சொல்லலாம் கியூட் பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் கட்டடிக்க மாட்டாப்லையா. கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணார், அவங்க ஒரு காரியத்தையும் சாட்சி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃபீஸுக்கும் ஃபீஸுக்கும் என்ன பண்ணுவோம் சொல்லுவாப்பில்ல. எனக்கு கடைசி ஒரு நாள் ஃபீஸ் 3rd இயர் படிக்கும் போது தான் ஃபீஸு. ஆனால் கட்டினேன்னு இல்லைன்னா நான் எக்ஸாம் எல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாகுதுண்ணே. நான் ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவேன். அவன் தம்பி பேசும்போதெல்லாம் வாலிபனாக இருக்கும்போது பேசும்போது, இன்றைக்கி கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்குது, இன்றைக்கி கர்த்தர் நல்லா நடத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த தம்பி சொல்லும் போதெல்லாம், அண்ணா எனக்கு நாளைக்கு போகலன்னா என்னன்னு தெரியாதுண்ணே. நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன், கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். இந்த காரியம் நான் அடிக்கடி அந்த தம்பிக்கிட்ட பேசுவேன். எப்பயுமே அந்த வார்த்தை என்கிட்ட வந்துட்டே இருக்கும், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், பெரிய காரியம் செய்வார், கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். வீட்டுக்கே வராத தாத்தாவை தேவன் கூட்டின்னு வந்துட்டார். அன்னைக்கு கொடுக்காத தாத்தா 25,000 ரூபாய் லேப்டாப் அவங்க கொடுக்குறாராம். அவன் ஃபீஸ் உடைய தேவை 25,000 ரூபாய். கர்த்தர் எப்படி வேணாலும் சந்திப்பாரு, நீ கர்த்தரை சார்ந்திருந்தால். அந்த மகன் அன்னைக்கு இதை மற்றவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கல. அவங்க அந்த ஃபேமிலியில் சீட்டு போட்டு பெரிய லாக் ஆகிட்டாங்க, வெளியே வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. கர்த்தர் ஒரே ஒரு காரியம், அந்த சகோதரி ஜெபம் பண்ணும்போதுலாம் சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, எப்பயுமே ஃபோனை தான் சொல்லுவாங்க, கர்த்தர் ரொம்ப நல்ல ஒரு பிரதர் அப்படின்னாங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிஸ்டர்னுவேன். அவங்க வாழ்க்கையை மாற்றி போட்டார், பிரச்சனைகளை மாற்றினார். அவங்க சார்ந்து இருந்தெல்லாம் யார் தெரியுமா, தேவனை மட்டும்தான் சார்ந்திருந்தாங்க. உலகத்துக்குரிய காரியம் இருந்தாலும் என் பிரச்சனைகளை சொல்லுகின்ற இடம் தேவ சமூகமே, தேவ மனுஷனே என்று தான் சொல்லி கொண்டு இருந்தாங்க. சொல்ல சொல்ல கர்த்தரை தேட தேட கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு சமாதானத்தின் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம யாரை சார்ந்து வாழ்கிறோம்? நம்ம பிரச்சனை வந்தால் யார்கிட்ட போய் முட்டிப்போம் சொல்லுங்க? வாலிப தம்பிங்க, இப்போ உங்களுக்கு சொல்றேன், இப்போ உங்களுக்கு ஃபீஸ் கட்டினா நீங்க யாரை போய் கேட்பீங்க? அம்மா அப்பா. எத்தனை பேர் நீங்க தேவ சமூகத்தில் தானே இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே என் ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்க அப்பாவுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? அவன் கிடக்குறான், அவன் எங்கே அழிஞ்சு தெரிஞ்சுனுக்கிறான், அவனை பற்றி நான் எங்க
உனக்காக பிரயாசப்பட்டு வெயில் மழை புயல்னு பார்க்காம தன் பிள்ளைகள் தன் குடும்பம் நல்லா இருக்கணும்ட்டு உன் தகப்பன் போய் வெளியே கஷ்டப்படலன்னா நீ இன்னைக்கு பிள்ளையா இருந்திருக்க முடியாது. அவங்க அதெல்லாம் வச்சுட்டு எங்க வாழ்க்கைக்கு இது போதும்பா, இது நாங்க படிக்கல, இவங்க படிச்சான்னா படிக்கா கட்டின்னு நினைச்சிருந்தாங்கன்னா நீங்க இது கூட படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த அப்பாவுக்கு ஜெபம் பண்ணதுக்கு எனக்கு முழங்கால் வரமாட்டேங்குது. அந்தம்மா என்னை கரிசனோடு கூட பார்த்துக்கினாங்களா, எங்கள் தாயை பலப்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு வாய் வரமாட்டேங்குது. நீ ஒரு நாளைக்கு தாயாவ, நீ ஒரு நாளைக்கு தகப்பனாவ. அன்னைக்கு பெற்றோருடைய கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். பார்க்குற உங்களுக்கும் சரி. கர்த்தர் சும்மாலாம் விட மாட்டார், எல்லாரையும் கணக்கு வைப்பாரு. நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு எல்லாமே லகுவா வருதுன்னு நினைக்கிறீங்க. ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு கடன் கொடுக்குறவங்க முன்னாடி போயிட்டு கை கட்டி ஒரு தகப்பன் நிற்பது உனக்கு தெரியுமா? காத்திருப்பது தெரியுமா? ஒரு தாய் நிற்கிறது உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. வாங்கி கட்டணும்னு இனிமே என்ன பண்றீங்க, போறீங்களே, இந்த பணத்துக்கு நீ எவ்வளவு நேரமா நின்னுன்னு ஒரு வார்த்தை யாருன்னா கேட்டிருப்பீங்களா? உங்க பெற்றோரை நினைச்சு சந்தோஷப்படுங்க. சில பெற்றோர்லாம் நான் பார்த்துக்கிறேன், எவன் எப்படி செத்தா எனக்கு என்னன்னுட்டு அவன் சந்தோஷத்தை பார்க்கின்ற பெற்றோர்கள் மத்தியிலே உன் தகப்பனும் உன் தாயும் என் பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அதற்காகவே நீ தேவ சமூகத்தில் அனுதினமும் ஆண்டவரே நல்ல தகப்பனையும் நல்ல தாயும் கொடுத்து நன்றி ராஜான்னு சொல்லு. நீ சொல்ல மறந்தன்னு வச்சுக்க, நாளைக்கு இதே வழியை உனக்கு உன் பிள்ளைகளை கொண்டு கொடுக்க வைத்து கண்டிப்பா அந்த காரியத்தை தேவன் உனக்கு உணர்த்துவார். அன்னைக்கு நீ எதிர்பார்க்கிற பெற்றோர் உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. நான் எதை தெரியுமா புரிஞ்சிக்க மாட்டேன்றேன், எனக்காக மற்றவர்கள் படுகின்ற பிரயாசத்தை புரிந்து கொள்ள கூடாதபடிக்கு உலகத்தில் போயிட்டு நீ என்ன செஞ்ச, நீ என்ன சாதிச்ச, நீ என்ன எனக்கு பண்ணன்னு கேட்குறிய. நீ என்ன பண்ண போறன்ட்டு கர்த்தர் உனக்கு காண்பிக்கும் போது உன் தகப்பன் உனக்கு என்ன பண்ணான்ட்டு உனக்கு தெரியும். சில பிள்ளைங்களாம் துணிகரமாக கேட்பீங்க, நீங்களாம் எனக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உன் துணிகரத்திற்கு பதில் கர்த்தர் சீக்கிரம் கொடுப்பார். வெகு சீக்கிரத்தில் தெரியும் பாருங்க. எவன் எதை விதைக்கிறானோ அதை கண்டிப்பா அறுப்பான். எவனையும் கர்த்தர் சும்மா விட மாட்டாரு. நல்லதை விதைச்சுன்னா நல்லதை அறுப்ப, கெட்டதை விதைச்சோன்னா கெட்டதை கண்டிப்பா அறுப்ப. நீ நினைக்கிற இன்னைக்கு சுகமா நீ வாழறதுக்கு தன் சுகத்தை விட்டு கொடுத்த ஒரு தகப்பனும் ஒரு தாயும் இல்லைன்னா இன்னைக்கு உனக்கு சுக வாழ்வு கிடைச்சிருக்காதுமா. இன்னைக்கு பாவம் இல்லாத நீ பரிசுத்தமா வாழணும்னு சொல்லிட்டு கர்த்தர் உனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வராவிட்டா இந்த பரிசுத்தமான கூட்டத்தின் மத்தியில நீ நானும் அமர்ந்து கொண்டு இருந்திருக்க முடியாது. அங்க வேதம் சொல்றது, நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் தேவனை பார்க்கின்ற ஒரு காலம் வரப்போகின்றது. வருவதற்கு முன்பாக நீ என்ன தெரியுமா பண்ணணும்? மூன்றாவது காரியம், தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உன்னை ஒப்புக்கொடு. உனக்கு ஏன் தெரியுமா அநேக நேரத்தில் நன்மை இது தீமை இதுன்னு தெரிய மாட்டேங்குது? பரிசுத்த ஆவியானவரை நீ கேட்பது இல்லை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு எதுனே தெரியல. நான் நினைக்கிறேன் பிரதர், நான் அந்நிய பாஷை பேசிட்டா பரிசுத்தா இல்ல. இன்னொரு காரியத்தை இன்னைக்கு சொல்றேன். நடந்த ஒரு சம்பவத்தை உங்க கண்களுக்கு முன்பாக ஒரு 2 சம்பவத்தை காட்டுறேன், அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீ நாம் பார்த்தோம் இல்லைங்களா, 1 கொரிந்தியர் சொல்லுது, 2 கொரிந்தியர் சொல்லுது, 3:17 சொல்லுது, 17-18 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைய போகிறோம் என்பதை நீ மறந்து விட்டாய். அங்கே மகிமை அடைய வேண்டுமானால் இங்கே உலகத்துக்குரிய பார்வையை விட்டுவிட்டு உன்னத தேவனை நோக்கிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அங்க மகிமை அடையணும்னா இங்க சில காரியத்தை நீ விட்டு தான் கொடுக்கணும். சில காரணம் ஆசையா இருக்கும் பிரதர், அது நீ ஒண்ணு இங்க ஆசைப்பட்டனா அங்க உனக்கு ஒண்ணு இருக்காது. அங்க வேதம் 6வது அதிகாரம், ஆதியாகமத்தின் எழுதின புத்தகம் 6வது அதிகாரத்துல அங்க நோவா தன்னுடைய எல்லா காரியத்தையும் என்ன பண்றாரு? விட்டு கொடுக்குறாரு. அவர் எங்கேயுமே என்ன பண்ணலாங்க, சந்தோஷமா இருந்தாரு, ஹாப்பியா இருந்தாரு, அதெல்லாம் போடப்படல. அவர் முழு நேரமும் தேவனை தேடிக்கொண்டே இருந்தாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றோம்? என்னுடைய சந்தோஷத்தை பார்க்கறம்பா, என்னுடைய காரியத்தை பார்க்கறேன். நீ வாழ்வடையத்தக்கதாக உனக்கு முன்பாக அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இருந்த சந்தோஷத்தை தேவன் எடுத்தார்.
உனக்காக அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். அவர் நினைச்சிருந்தானா நான் ஏன் பிதாவே இந்த இந்த அநியாயம் பிடிச்ச அக்கிரமக்காரர்களுக்காக வர வேண்டும் என்று அவர் நினைச்சிருந்தார்னா இன்னைக்கு நீ நானும் எப்படி இருந்திருப்போம் தெரியுமா? பரிசுத்த கூட்டத்தில் இருந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு நோய் நம்மளை பிடிச்சி, ஏதாவது ஒரு பேய் நம்மளை பிடிச்சி நேரம் ஆட்டம் ஆடி நம்ம எவ்வளவு இருந்திருப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். ஆனா கர்த்தர் உனக்காக எனக்காக விலைக்கிரியம் செலுத்தி உன்னை என்னைக்கு மீட்டெடுத்தார். அங்கே நோவா தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டபடியினாலே கொப்பேறு மரத்தினாலே ஆண்டவர் சொன்ன வண்ணமா என்ன பண்றா, போயிட்டு தேடி தேடி கண்டுபிடிச்சு அவர் சொன்ன அளவு சரி குறையாதபடிக்கு அங்க குறைவும் இல்லை கூடவும் இல்லை. அளவு அவர் சொல்லிட்டாருப்பா, இவ்வளவுதான் இருக்கணும். எவ்வளவு சொன்னார்? 60 அடி. என்ன சொன்னாரு? பேழையின் நீளம் 300 முழமோ, அதன் அகலம் 50 முழமோ, அதன் உயரம் 30 முழமோ என்று சொன்னார் இல்லைங்களா? இப்போ நோவா பேழை கட்டும் போது அதுல கொஞ்சம் குறையவும் இல்லை கொஞ்சம் கூடவும் இல்லை. நம்பாலே விடுதமா? திடீர்னு பார்த்தா அப்படியே பூ பூத்துரும், 8:20 உள்ள வந்துடும். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே? உயிரோடு இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறீங்க. அங்க நோவா பேழை செய்யும் கூட்டம் இல்லை குறை. இது தேவ சமூகமானால், தேவனுக்குள்ளே உனக்கு பயம் இருக்குமானால் இப்படின்னா இப்படிதான். நீ இல்ல நான் இப்படியே தான் இருப்பேன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உனக்கு பின்னாடி வந்தனா முன்னாடி ஓட விடுவாரு. அல்லேலூயா. நாங்கெல்லாம் அப்படிதான் இப்படிதான், நீ அப்படிதான் கடைசி வரைக்கும் இருக்கிறத இழந்து போயிடுவேன். இன்னைக்கு தேவ பிரச்சனை இருக்குதுல்ல, அதுவும் காணாம போயிடும். அல்லேலூயா. நீங்க சொல்லலாம் பிரதர் அப்படிலாம் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிப்போம், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வோம், நான் படிப்புல அப்படி இப்படின்னா. அல்லேலூயா. மோசேயை கேட்டு பாருங்க, வாக்கிலே வல்லவன் என்று வேதம் சொல்லுகிறது மோசேயை குறித்து. மோசே அழைக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணாராம்? அவர் வாக்குல வல்லவனா இருக்கும்போது அவர் பேசுறாரு, நான் எப்படிதான் நான் போய் எபிரேயனுக்கும் என்ன பண்ணுவேன், எகிப்தியனுக்கும் நியாயம் விசாரிப்பேன்னு சொல்லிட்டு விசாரிச்சான். பாடா அப்படின்ட்டான். அவன் வேலையை பாடுறா, எங்களை நியாயம் விசாரிக்க சொல்லி உன்னை யாரா நியமிச்சதுன்னு சொல்லிட்டு யாரு கேட்டான்? எபிரேயனை கேட்டான். இப்போ பயந்து நடுங்கி ஓடி போயிட்டு ஆடுகளுக்கு பின்னாடி போய் 40 வருஷம் ஆச்சு. இவர் படிச்ச எல்லா வித்தையும் மறந்துட்டாரு. ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் திக்குவாயனும் மந்த நான் உள்ளவனுமாய் இருக்கிறேன். வாக்குல வல்லவன் இப்ப எப்படி ஆயிட்டான்? திக்குவாய். திக்குவாய்னா தெரியுமா? எத்தனை பேருக்கு திக்குவாய் இருந்து மாறிக்கிறீங்க? தெய்வ சமூகம் மூப்பர் சொல்றாரு பாருங்க, சில வார்த்தைகள் என்ன தெரியுமாவும் அப்படியே தடிக்கினே அப்படியே போயினே இருக்கும். அது இன்னைக்கு வாக்குல வல்லவனா ஆவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? திக்கு வாயனையும் பயன்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆனா நீ திமிர்ல ஆனன்னு வச்சுக்க, நான வானையும் என்னவா மாத்திடுவார் ஆண்டவரே? திக்கு வாயா மாத்திடுவார். அப்புறம் மந்த நாவு தான். என்ன படிச்சனே தெரில, என்ன போனேனே தெரில, காலேஜுக்கு போனனாவே தெரில என்ன ஆக்கிடுவாரு. அல்லேலூயா. அப்படியே மாத்த கர்த்தரால முடியும். உன்னை கொண்டு போய் துபாயில இல்ல அரபு நாட்டுல என்ன பண்ணுவாரு? நீங்க நினைக்கிறீங்க ஆடு மேய்க்க, இல்ல ஒட்டக மேய்க்க வச்சிருவாரு உன்னை. இப்ப ஒட்டகத்தை பின்னாடி போயிட்டு நீ 40 வருஷம் கழிச்சு நீ என்ன சொல்லுவ? நான் துபாய் ரிட்டர்ன் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. எனக்கு தலை கர்வம் இருந்துச்சுன்னா கர்த்தர் எப்படி இறக்கணும்னு அவருக்கு அழகா தெரியும், அவர் செஞ்சிருவாரு. இன்னைக்குள்ள காரியத்தை உன்னிடத்துல அப்படி இருக்குமானால் தேவ சமூகத்தில் முதல்ல உன்னை தாழ்த்து, ஆண்டவரே இது தப்பு ஆண்டவரே, இந்த காரியம் வேண்டாம், நான் மேன்மை என்று நினைக்கிறேன், மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. படித்தவர் தன்னுடைய படிப்பின் காரியத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினபடினால கர்த்தர் 14 நிருபம் எழுதத்தக்கதாக ஞானத்தை கொடுத்தது மட்டும் அல்ல, அவரோடு கூட இருக்கத்தக்கதாக நல்ல இருதயத்தையும் நல்ல சனத்தையும் கொடுத்தார். அடிக்கப்பட்டாலும் ஒருத்தன் கூட அடிக்கப்படுறதுக்கு நான் ரெடியாகிறேன் பிரதர் அப்படின்றான். அல்லேலூயா.
கர்த்தர் அப்படியாப்பட்ட உண்மை உள்ளவனை உனக்கு கொடுக்க வேண்டுமானால் முதல்ல நீ கர்த்தர்கிட்ட உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது நோவா எதையும் பேசல, காட்டுக்குள்ளே போய் தர்றான். கொப்பேறு மரம்லாம் எங்கே இருக்குது? எல்லாத்தையும் எடுத்து வந்தான். 300 முழம் அளவுக்கு என்ன பண்ணான், மரத்தெல்லாம் போட்டான் நீட்டா. ஓகே, 300 முழம் கரெக்டாக அளந்தாச்சு. இப்போ என்ன பண்ணாரு, 50 முழம் என்ன பண்ணாரு, ஹைட்டாக இருக்கும், அகலமாக இருக்கணும், நீட்டு போட்டார், அகலத்தை போட்டார் 50 முழம். இப்போ உயரம் 30 அடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 அடி போட்டு என்ன பண்ணார், அழகாக எல்லாத்தையும் சொல்கிறார். அதில் ஆண்டவர் சொல்கிறார் கீழ் பூசு, அப்புறம் கீழறை மேலறையை கொண்டு வா அப்படின்றாரு. மேலறையில் வந்து பார்க்குறாரு நோவா, கீழறை எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு, அழகாக சில கத்துற மிருகம் எல்லாமே அங்கே இருக்குது. மேல் அறையில் தண்ணி ஊற்றுற சவுண்டு கேட்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப டாப்புக்கு போயிடல, மேல் அறைக்கு வந்து நின்று பார்க்குறாரு. ரொம்ப அமைதலாக இருக்கிறது. இங்கே தேவ பிரசன்னத்தை உணர்றேன், இங்கே தேவ சாயலாய் நான் மாறுவதற்கு தேவன் எனக்கு கொடுத்த இடம் என்று குடும்பத்தோடு கூட அமர்ந்து அந்த இடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. மேல் அறையிலே ஜெபம் இருந்தது, மேல் அறையிலே தேவன் சொன்ன கற்பனைகள் இருந்தது, மேல் அறையிலே தேவ பிரசன்னம் இருந்தது. அல்லேலூயா. அங்கே தேவ பிரசன்னத்தை உணர்கின்றார். எடுத்து வாசிப்போமே, மேலறையில் இருந்த காரியத்தை கொஞ்சம் பார்ப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இயேசு வானவர் தம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே, தேவன் எதனாலே கட்டளையிட்டாரு, பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை நல்லா புரிஞ்சுங்க. அவர் பேசினாலும் எதை குறித்து தான் பேசுறாரு, உலகத்தின் அழிந்து போன காரியத்தை குறித்து பேசல, உலகத்துல முக்கியத்துவமா நீங்க பார்க்கிற காரியத்தை குறித்து பேசல. இயேசு வானவர் பேசினாலும் எதை தான் பேசுறாரு, எதை தான்பா பேசுறாரு, ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து பேசுறாரு. வாசிங்கம்மா. அநேக தெளிவான சிஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு கூட இருக்கிறவர்களை காண்பித்தார். அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நல்லா புரிஞ்சுங்க, ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சில நாளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்லி அங்க கமா போட்டுக்கிறாங்களா இல்ல டிக்கு வச்சிட்டாங்களா? என்ன பண்ணிட்டாங்க? டாட் வச்சுக்கிறாங்களா? டாட்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். டாட்னா என்ன அர்த்தம்? கமா போட்டா கூட அடுத்து என்ன பண்ணுங்க, அதுக்கான தொடர்ச்சியை பேசலாம்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுது அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நான் உனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு போதிக்க மாட்டேன், பரிசுத்த ஆவியானவர் உன்னை லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இது எப்பன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, எப்பப்பா ஞானஸ்நானம் எடுத்துட்ட பிற்பாடு உன்னை நடத்த போறதெல்லாம் யாரு தான்? பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த லீடிங்கை நீ பெற்றுக்கொள்ளத்துக்கு தான் என்ன பண்ற, சபைக்கு வந்து சத்தியத்தை கத்துக்கணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்ன்ற அந்த மனவாஞ்சை இருக்கணும். இப்போ எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்க எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டீங்க? இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் எது? சத்தமா தான் சொல்லுங்க. அந்நிய பாஷை இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் எதுதான்? அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நைஜீரியாவில் ஒரு சம்பவம் நடந்தது, கேளுங்க. நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் போய் இமான் டிவின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஒன்று இருக்குது, போய் போட்டு பாருங்கள். வீட்டில் போனோன்னே போட்டு பாருங்கள். உடனே என்ன பண்ணீங்க, ஃபோன் எடுத்து இமான் டிவி அப்படின்ட்டு டைப் பண்ணியிருக்காதீங்க, கவனிங்க கொஞ்சம்.
இங்கே நைஜீரியாவில் நடந்த ஒரு சம்பவம். இமான் டிவி நிறுவனர் ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் அனுதினம் என்ன பண்ணார், அநேக தேவ பிள்ளைகளோடு கூட பேசுகின்றதும், அவர் ஒவ்வொரு காரியம் தேவ சத்தியத்தை சொல்லி அநேகரை நடத்துகின்றதுமாய் இருக்கின்ற ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு இந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணார், இந்த பேய்கள் எல்லாம் அகற்றுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வார். அந்த ஹீலிங் பண்ணுற ஒரு ஊழியம் நடக்கும் அவருக்கு. அப்போது அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இந்த ஹீலிங் பண்ணிக்கொண்டே வர்றாரு. இந்த மாதிரி பேய்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆடிக்கொண்டு இருக்கிற அந்த மத்தியில் என்ன பண்ணாங்க, ஒரு ஹீலிங் பண்ணிக்கொண்டே வராரு. இந்த இமான் டிவியில் அந்த ஊழியம் செய்கிற அந்த மனுஷன் என்ன பண்ணார், அந்த நிறுவனர் ஜபம் பண்ணிக்கொண்டே வராரு. ஒரு சில இடத்துல அமைதலோடு கூட போகும்போது ஒரு மகள், நல்லா புரிஞ்சுங்க, அந்நிய பாஷையினால் பேசிக்கொண்டே இருக்குதான். எதனால் பேசிக்கொண்டே இருந்துதான்? அந்நிய பாஷையினால் பேசிக்கொண்டு தான். இவர் ஒரு ஜபமும் பண்ணல, ஒரு காரியமும் பண்ணல. இவர் போய் பக்கத்தில் நிற்கிறாரு. அது திடீர்னு அந்நிய பாஷையினால் பேசிக்கொண்டே இருப்பதை அவர் கண்களை திறக்கும் பொழுது அந்த மகளுக்குள்ளாக இருந்து ஒரு பொல்லாத ஆவி வெளியே போகின்ற காரியத்தை அவர் கண்டார். என்ன பாஷை பேசியிருந்தாங்க? அந்நிய பாஷை. இப்போ அந்நிய பாஷை பேசிந்த பெண்ணுக்குள்ள இருந்து எந்த ஆவி போச்சு? எப்படி பிரதர் நீங்க நினைக்கிறீங்க அந்நிய பாஷை ஆவியானவர் தான் பேச வைக்கிறார்னு நினைக்கிறீங்க? இங்க நடந்த நைஜீரியாவில் நடந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும்போது இப்ப அந்நிய பாஷை யார் பேச வச்சது? யார் பேச வச்சது? பொல்லாத ஆவியும் பேச வைக்கும். நீ எது அந்நிய பாஷை என்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். எது ஆவியானவர் கொடுக்கிற அந்நிய பாஷை என்பதை முதல்ல உனக்கு தெரியணும். என்ன நடந்ததுதான் தெரியுமா? இந்த காஸ்மெட்டிக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல் படிக்கிற புத்திசாலிகளே, என்ன குரூப்? காஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இந்த குரூப் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸில் 1906ஆம் ஆண்டு இந்த குரூப் ஆரம்பிக்கப்படுது. எப்போ? 1906 எங்க லாஸ் ஏஞ்சலஸில் இந்த குரூப் ஆரம்பிக்கிறாங்க. இந்த குரூப்புடைய முக்கியத்துவம் என்னன்னா, இந்த குரூப் ரொம்ப நன்மைக்காக தான் ஆரம்பிச்சாங்க. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து அபிஷேகத்தை பெறணும், பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெறணும். அங்கே ஆலயத்துக்கு போயிட்டு தேவ ஜனங்கள் என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானுடைய எல்லா வல்லமையும் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தான் இந்த காஸ்மெட்டிக்ஸ்ன்ற அந்த குரூப் என்ன பண்ணாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மருகி என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து 1970க்கு மேலே என்ன பண்ணுது, எல்லாம் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் பலமாக பரவப்படுகின்றது. அப்படியே இந்தியாவுக்குள்ளேயும் இது வருது. இந்தியாவுக்குள்ளே வருது, நைஜீரியாவுக்குள்ளே வருது. இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியல, ஏன்னா இந்த காரியெல்லாம் தெரியல. எப்ஸ்டீன் ஃபைல்லாம் படிக்க தருது காஸ்மெட்டிக் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இது என்ன பண்ணுது, நைஜீரியா வரைக்கும் வருது. நைஜீரியாவில் இந்த ஒரு வாலிப மகள் இருக்கிறா, குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணவுடனே என்ன நடக்குதுன்னா, அந்த குரூப்பில் போனோடனே எல்லாருமே அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க. அந்நிய பாஷை பேசும்போது இந்த மகன் அந்த அந்நிய பாஷை எல்லாரும் பேசுறதை கேட்டு என்ன பண்ணுறா, எனக்கு அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது யாருடைய அடையாளம்ட்டு நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. சத்தமா பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த மகன் என்ன பண்ணிட்டான், அந்நிய பாஷை பேசணும்ட்டு அவங்க எல்லாரையும் பக்கம் வீட்டுக்கு வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுதான். ஸோ வீட்டுக்கு வந்து என்ன பண்ண இந்த பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணு. யாருன்னா கத்தோலிக்க சகோதரி. யார் இவங்க? கத்தோலிக்க சகோதரி. இந்த காஸ்மெட்டிக்ஸ்ன்ற அந்த குரூப்புக்குள்ளாக அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இப்போது அவங்க அதெல்லாம் பேசி அந்நிய பாஷையை பேசி என்ன பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி நைட்டு நல்லா தூங்குறாங்க. இப்போ தூக்கத்தில் ஒரு கனவு வருது. என்ன கனவா? அந்த குழுவில் இருக்கிற தலைமை பொறுப்பு இருக்கிற அந்த சகோதரி வந்து என்ன பண்ணுறாங்களா, இவங்களை பார்த்து சொல்கிறாங்களா, நீ அந்நிய பாஷை பேசுறியா, பேசு அப்படின்றாங்களாம். அவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்களாம். அப்போ மறுநாள் காலையில் எழுந்து என்ன பண்ணுறாங்களோ, அந்த ஃபாதர் இடத்துல போயிட்டு, ஐயா நான் இந்த மாதிரி நைட்டு கனவு ஒன்று கண்டேன், அதில் நான் அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி இருக்குது, நான் இந்த குழுவில் சேர்ந்து இருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி இருக்கணும். ஃபாதர் சொன்னாரோ, இது கடவுளே வந்து தான் உன்னிடத்தில் பேசி இருக்கிறார், நீ பேசு, தப்பு இல்லைன்ட்டாரா. நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அம்மா நான் வந்து ஒவ்வொரு நாளும் தூக்கத்தில் ஒரு லேடி வந்து நிற்குதான், ஒரு சத்தம் கேட்குதான், இப்போ நீ அந்நிய பாஷையை பேசு. அது சொல்லும் போது பேசினே இருக்குதான், பேசி கொஞ்ச நேரத்தில் இப்போ நீ நிறுத்து,
இப்போ நீ பேசு, இப்போ நீ இது அனுதினமும் நடந்து கொண்டே இருக்கிறதா. இந்தம்மா டெய்லி நான் பேசுதான். இது காலப்போக்கில் பயத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டுதான் அந்த லேடிக்கு. இப்போ திடீர்னு கனவுல வராங்க, அந்நிய பாஷை பேசுன்றாங்க. அது அந்த அந்த சத்தமே பயத்துக்குரிய சத்தமா இருக்குதான். பேசி கொஞ்ச நேரத்தில் நிறுத்து, போதும். இப்போ இந்த சொப்பனை கலைஞ்சிருது. இப்போ இந்த லேடி இங்க வராங்க, நைஜீரியாவுக்கு நடக்கிற இந்த மீட்டிங் வரும்போது இவங்க அந்நிய பாஷையை பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அவர் பக்கத்தில் நிற்கிறாரு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன் பக்கத்தில் நிற்கிறாரு. இவங்க அந்நிய பாஷை பேசணுன்னே நம்மளால என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க சொல்லு? நம்மளால தான் என்ன நினைச்சிருப்பான்? ஆவியில் ஆடுது, ஆவியில் டான்ஸ் வித். நான் தான் என்ன பண்ணும் அடிக்கடியா, in the spirit of the Lord who's in my heart, I will dance with me David. I will dance with me David. I will sing with me David. ஆவியின் அசை ஆடிட தாவீதை போல் ஆடுவேன். I will dance னா உடனே என்ன பண்றது? ஏஞ்சி I may dance ஒன்னு இதுவும் கூட சேர்ந்து ஆடுது. ஆனா அது பரிசுத்த ஆவியினால் தான் ஆடுதா இல்ல வேற ஆவியில் ஆடுதான்னு நம்மளுக்கு தெரியல. இப்ப நம்ம பக்கத்துல இருந்து ஒன்னே சத்தம் தெரியும், நம்ம என்ன பண்ணிருப்போம்? நான் சொன்னேன் இல்லைங்களா, கடந்த நாட்களில் ஒருத்தர் இலங்கையில் இருக்கிறாரு. ரப்பா 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 அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு ரப்பா ரப்பான்னு. நான் பார்த்துருந்தேன், நான் 3 மணிக்கு 1:30 மணிக்கு இருக்கும் பார்த்துனுக்கிறேன். ஒரு ரப்பா ரப்பான்றாரு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு ரப்பா ரப்பான்றாரு. நான் ஆல் பட்டனை அழுத்து ரப்பா ரப்பான்றாரு. எனக்கு புரியல. நான் சிரிச்சுனுக்கிறேன், பாஸ்டம்மா என்ன பைத்தியம் மாதிரி நீ சிரிச்சுனுக்கிறேன். நான் யோசனை பண்ணுறேன். இப்போ நான் கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், ரொம்ப க்ளோஸ்அப்பில் மூஞ்சியை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு. நீ இவ்வளோ க்ளோஸ்அப்பில் மூஞ்சி வச்சுனுக்கிறாரு. பார்த்தா அது ஸ்டக் ஆகி நின்றுக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இல்லை சிலர்லாம் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவி எதுன்னு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா எது முதல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம நினச்சினுக்கிறோம். அந்நிய பாஷை தான் நினச்சினுக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் பிசாசானவன் தந்திரமாய் உன் வழியை வழிபோக்கத்தக்கதாக வழிமாற்றத்தக்கதாக அந்நிய பாஷைகளை கொடுக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் அந்நிய பாஷையை கொடுத்தாரானால் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் சொன்ன வண்ணமாய் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன ஆவீங்க? பலனடைவீர்களே தவிர பலவீனம் அடைய மாட்டீர்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. உனக்குள்ள ஒரு ஜாய் இருக்கும், உனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், உனக்குள்ள ஒரு அன்பு என்ன பண்ணும்? உன்னை பொங்கும். என்னுள்ளும் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன். இப்போ ஆவியை பெற்றவங்களாம் பாடினா, ஆவி இல்லாதவங்களாம் என்ன பண்ணல? இப்போ பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ல, பாடலையா வேற ஏதோ ஆவிக்குது போல இருக்கும்ல. சிரிக்க வேண்டியதில்லை, சிந்திக்கணும். நீங்க அப்படியே ஈனு ஒன்னே அவர் சொன்ன நீ சிரிக்க வேண்டியதே இல்லை. உனக்குள்ள வேற ஆவி தான் இருக்குது. அதனால தான் தேவ சமூகத்தில் வந்தா என்ன பண்ண மாட்டேன்ற அது கேட்ட நீ இதுல வேற உங்களுக்கு அப்படியே அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறார் அவர். உன்னை பார்த்து எல்லாம் துக்கப்பட்டு தான் சிரிப்பாங்க. தேவ சமூகத்தில் உட்காந்து நீ எங்க இருக்கிற? அது வேற ஆவி பிரதர், என்ன கூட்டு முயற்சி தர்றான். ஹாங்காங் போயிட்டு அப்படியே நான் கீழே இறங்கணும் பாருங்க, அப்பதான் நீங்க பாட்டு பாடிக்கிறீங்க. எனக்கு தெரியல. சில மூஞ்செல்லாம் பார்த்துக்கிறீங்களா? நான் பார்ப்பேன், நான் இங்க சில மூஞ்செல்லாம் பார்ப்பேன். அது எப்பவுமே யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப காட்டுற பாருங்க, கண்ணாடி பொண்ணு எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க. அந்த மூஞ்செல்லாம் பார்த்துக்கிறீங்களா நீங்க? அதுல சிரிப்பே வராது, அது சிரிப்பு வராது, பாட்டு வராது. அந்த நான் பெனியில சொல்லவே இல்லையா? நீங்க ஏன் பெனியில சொல்றீங்க? அவன் சிரிப்பான், நல்லா அழகா சிரிப்பான். அவன் சிரிப்புக்கு எத்தனை பேர் வெளியே டிக்கெட் என்ன சொல்லுவாங்க அது? ஃபேன் ஃபாலோஸ்க்குறாங்க.
20,000 20,000 நான் சம்திங் ஏதோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறான்னு சொல்லிட்டு 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க எனக்கு வெளியே. காரணம் என்ன? அவன் சிரிப்புக்கு தான். அவன் எப்படி இருப்பான்? நல்லா புரிஞ்சுங்க. தேவ சமூகத்துக்கு வரோம், அந்த மூஞ்சை பார்க்கணுமே. என் வயிறுலாம் எரியும் அப்படியே. உனக்கெல்லாம் இவ்வளோ நேரம் என்ன தேவன் நிற்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். இவன் எப்போ தான் சிரிப்பான்? அவன் கடைசி வரைக்கும் சிரிக்க மாட்டான். அது மூஞ்சே அப்படிதான். நான் உருவாக்கும் போதே அப்படியே என்ன பண்ணிட்டேன், இந்த மாட்டு சாணி பார்த்துக்கிறீங்களா? அது என்னன்னா சிரிச்சு பார்த்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அது ரியாக்ஷனே கொடுக்காது. அது என்ன பண்ணது ரியாக்ஷனு? நம்ம அப்படி இல்லை, நம்ம உயிருள்ளவர்கள். பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்க, நாங்கள் யாரு? உயிருள்ளவர்கள். நான் சிரிக்கணும், முறைக்கணும், பேசணும், துதிக்கணும், பாடணும். உன்னதத்தில் தேவனுக்கே உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீ உற்சாகத்தோடு கூட தேவ சமூகத்தில் இங்க இருக்கிறன்னா ஆவியானவர் உன்னை நடத்துறாரு. இல்ல பிரதர், இங்க வந்தாலே அப்படி போகுதுன்னா அவனுக்கு வேற ஆவி. சில பேய்களை என்ன தெரியுமா உனது, நைட்ல தூங்க கூடாது, பகல் சர்ச்சில் தூங்க வைக்கும். அது தூங்கி பக்கத்தில் இருக்கிறதையும் தூங்க. ஏன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தானே நீ தெளிவு அடைஞ்சு என்ன பண்ண பலன் அடைஞ்சிருப்ப. வசனம் அப்படி தானே சொல்லுது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் கடைசி பரியந்தமா எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்க. எப்பவுமே ஆக்டிவா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. கடைசியா முடிவு மட்டும் தான் இருப்பேன். அவன் நல்லா நடந்தான்டா. ஹல்லேலூயா. அவன் எப்படிதான் நடந்தான்? நல்லா நடந்தான்டா. நம்ம நல்லா புரிஞ்சுங்க. நம்ம மரணம் கூட எப்படிதான் இருக்கும்? தீர்க்க தரிசனமா சொல்றேன். உன் மரணம் கூட நித்திரைக்கு போவ அப்படியே போயிட்டு இருக்கும். யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன். கர்த்தரை தேடுகின்றவர்களுடைய எல்லா பிள்ளைகளுடைய மரணம் இப்படி தான் இருக்கும். அவங்க நீட்டாக போவாங்க. தூக்கம் வருதுப்பா, சாப்பிட்டேன், தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அழகாக நான் போடுங்க, நீட்டாக சொல்லிட்டு நீட்டாக கடந்து போவீங்க. நான் போயிட்டு ஐயோ இந்த ஆள் இது சாவர வரைக்கும் உயிரை எடுக்கும் போல இருக்க, ஈத்துக்கணும் பாலை ஊற்று, பச்சை தண்ணியை ஊற்று, பாலை ஊற்று, பச்சை தண்ணியை ஊற்று. எதுக்கு பால் ஊற்றுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க ஆயா கடைசியாக மூஞ்சி பார்க்கணும்னு நினச்சதுன்னு. பால் ஊற்றினா செத்துருவாங்க. கொலகார பாவிங்களை எல்லாரையும் பால் ஊற்றி தான் நீங்கள் கொண்டுக்கிறீங்க போல இருக்கு. பால் ஊற்றினா என்ன பண்ணுறோம்? அது ஹார்ட் நின்றோம். அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஆயாக்கு கடைசியாக நீ அதே ரொம்ப நேரம் ஈத்துன்னு கிடக்கும். பேரப்பிள்ளை எங்கேயோ விளாண்டுட்டு வரான், அவன் எங்கேயோ பாவன் ரோட்டில் விளாண்டுட்டு வரும். வாடா ஆயாக்கு பால் ஊற்றணுண்டான்ட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் என்ன பண்ணுது, இழுபறியா இருக்குதே. அல்லேலூயா. எங்கள் அக்கா அப்படி தான் சொல்லிச்சு, அப்பா அந்தம்மா 25,000 ரூபாய் பென்ஷன் வாங்குது. பென்ஷன் வாங்குற வரைக்கும் குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக பென்ஷனை வாங்கி என்ன பண்ணீங்க, பிரிச்சுக்கினீங்க. இப்போ அம்மா ஏதோ வயிற்றுல பாவம், அந்த அம்மா இங்கே சும்மா இருந்துக்குது. இது போயிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்ததில்ல, வயிற்று வலின்னு போய்க்கிறாங்க. போனால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வரைக்கும் பண்ணிட்டுக்கிறாங்க. இப்போது வெண்டிலேட்டரில் வச்சு 3 நாள் வச்சு பார்த்துக்கிறாங்க. இதுக்கு மட்டும் செட் ஆகாது, எங்களால் செலவு பண்ண முடியாதுன்ட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க. இப்போ அக்கா சொல்லுது, அவங்க போயிட்டா நல்லா இருக்குன்ட்டு எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்களா, பிரியப்படுறாங்களாம். இந்த மாதிரி அந்த தாய் நினச்சிருந்துன்னா அல்லேலூயா எல்லாருக்கும் என்ன பால் ஊற்றிருப்பாங்க சொல்லுங்க. நீங்களாம் உங்கள் அம்மாவை பார்த்து தேங்க்ஸ்மா, என்னை நல்லா காப்பாற்றி வச்சிருக்கிற. ஒருவேளை நீ அப்படி நினச்சிருந்தனா இந்நேரம் நான் என்ன பண்ணியிருப்பேன், வீட்டில் எல்லா ஃபோட்டோவிலையும் ஒரு ஃபோட்டோவாக தொங்கியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளுடைய மனநிலை என்ன தெரியுமா, அம்மாவுக்கு முடியல, படுத்த படிக்க ஆயிடுச்சுன்னா உடனே அம்மா என்ன பண்ணிடலாம், போயிட்டா நல்லா இருக்கும். அக்கா 7:11 எனக்கு ஃபோன் பண்ணுது. நான் 7:09 நினைக்கிறேன். அன்றைக்கி நான் சாட்சி சொல்லியிருப்பேன் போல இருக்கு. 7:11 அப்பா ஆண்டவருக்கும் சத்தத்தை கேட்டு எப்போ யாரை சாவச்சாலும் ஆண்டவர் யார் சத்தத்தை கேட்குறாராம்,
ஹல்லேலூயா. எப்போ யார் சாவிச்சாலும் ஆண்டவர் யார் சத்தத்தை கேட்கிறாரா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ பலன் அடைவதாம் பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகின்றார். இங்க நடந்த காரியத்தை பாருங்க. அந்த மகள் அந்நிய பாஷையை பேசி அபிஷேகத்தில் நிரப்பப்படும் பார்த்தா பொல்லாத ஆவி அந்த மகளை விட்டு போச்சான். அன்னைக்குதான் அந்த மகள் சொன்னாங்களாம், நான் இந்த மாதிரி ஒரு குழுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க குழுவில் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அது ஆவிக்குரிய வரங்கள் உடையதா என்று பார்த்து நீங்கள் ஆவிக்குரிய குழுவோடு கூட இணைந்திருப்பீர்களானால் அது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணும்? பலப்படுத்தும். அப்படியேப்பட்ட குழுவில் வந்து என்ன பண்ணது? நைட்டில் சொப்பனை வராது, அந்நிய பாஷைகள் வித்தியாசமாக பேச வராது, உன்னை மிரட்டத்தக்கதாக அந்நிய பாஷைகள் பேச வைக்கின்ற சத்தம் கேட்குதுன்னா அது ஆவியானவர் அல்ல. ஆவியானவர் நம்ம மீது கடந்து வரும்பொழுது நான் பலத்தின் மீது பலன் அடைந்து 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 நான் சகல இடத்துல என்ன பண்ணுவேன்? சாட்சியாய் கடைசி நாட்கள் மட்டும் இருப்பேன். என் சாட்சி மாறிடாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்தாருன்னா என் சாட்சி கடைசி வரைக்கும் இருக்கும். இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா தொடர்ந்து. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்பி கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளை அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல. இல்ல, ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழத்தை பார்த்துருவோம். அங்கே இயேசுவானவர் சொல்லுகின்றார் என்னன்ட்டு, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளை அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சில நாட்களை, சில நேரத்தை, சில காலங்களை தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாராம். அதை என்ன பண்ணக்கூடாது? சில இடத்துல போய் சொல்லுவோம் தெரியுமா, தலையை கொடுத்துட்டு அவர் தீர்க்க தரிசனம் ஒன்னே நம்ம தலையை கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொன்னாரு? ஆண்டவர் நீ மோசமான பொம்பளைன்னு சொன்னாரு, உன் தலையில என்ன கையே வைக்க கூடாதுன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அவர் பிதாவுனுக்கு வைத்திருக்கிற, அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற காலத்தை அறியக்கூடிய வல்லமை உனக்கு எங்கிருந்து வந்தது? இன்னைக்கு நான் முடிவு பண்ணுவேன், நான் இப்போ இப்படி இருப்பேன், இதுக்கப்புறம் இப்படி இருப்பேன், அதுக்கப்புறம் அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், என் லைஃப்பை வந்து இப்போ லைஃப் ஸ்டைலில் கொண்டு வருவேன். நான் எப்படி இருப்பேன்னா, இப்பயே பிளான் பண்ணுது, பைக் வாங்கலாமா கார் வாங்கலாமா? பக்கத்தில் கை வச்சு சொல்ல, ஓட்டுறதுக்கு நீ இருக்கணும். கை வச்சு சொல்லுங்க, ஓட்டுறதுக்கு இருக்கணும். கர்த்தருடைய காலத்தை உன்னால் அறிய முடியுமா? நாளைக்கு நிச்சயம்னு உனக்கு தெரியுமா? இப்போ நம்மளால சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு? யாருக்கும் தெரியுமா? அநியாயக்காரன் சேர்த்து வச்சது வேதம் சொல்லுகிறது அது நீதிமானுக்கா. இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம்ப்பா, எதுக்கு தெரியுமா? நான் அதை அந்த காலத்தை நீ அறியக்கூடாது, ஏன்னா அது அவர் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆதினத்தின் காலத்தை அறிவது உங்களுக்கு அடுத்தது அல்ல என்று இயேசுவானவர் சொல்லுகின்றார். நீ அதை அறியாத. இன்னைக்கு கர்த்தாவே என்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறேன், நல்ல உணவை கொடுத்த, நல்ல உடையை கொடுத்த, நல்ல நேரத்தை கொடுத்த, தேவ சமூகத்தில் ஐக்கியப்பட்டு இருக்கத்தக்கதாக சகல காரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன். நல்லது ஆண்டவரே, இந்த நாளிலும் எனக்கு நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிற கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இதை குறித்து பேச, நாளையை குறித்து உனக்கு தெரியாது. அது பிதாவின் ஆதீனத்திலே காக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அதை குறித்து நீ பேசாதன்னு குமாரன் சொல்லுகின்றார். வாசிங்கம்மா தொடர்ந்து. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர என்ன பண்ணாங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுங்க,
இப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதுக்கு பிற்பாடு போன வாரத்தில் நான் பேசணும். இப்ப மேல் வீட்டில் யார் இருக்கிறாங்க? அவர்கள் போகின்ற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள். 10வது வசனம். 11 கலிலேயராகிய மனுஷர்கள், நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் என்று கடந்த நாட்கள் பார்த்தோம். 12வது வாசிங்கம்மா. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மரம் எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே நல்ல புரிஞ்சுங்க, ஒலிவ மலையிலிருந்து வரவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போல. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் எங்க ஆண்டவர் முன்குறிச்சு வச்சார் இல்லைங்களா? அப்பா இங்கதான்பா கட்டளை இருக்கிறது. கட்டளை பிறந்த இடத்திற்கு கடந்து வந்தார்கள். எதற்காக தெரியுமா? நான் அடுத்த கட்டத்துக்கு போனா ஒன்னு செபம் இருக்கணும், 2வது கட்டளை இருக்கணும். கட்டளைக்கு பிற்பாடு என்ன இருக்கணும் சொல்லுங்க? தேவனுடைய பிரசன்னம் என்னை தாங்க வேண்டும். நான் தொடர்ந்து சாட்சியா இருப்பதற்கு ஒரு காரியம் எனக்கு தேவை. அது பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்பதை விரும்பினபடியினால் வயது முதிர்ந்த காலத்திலே மரியாதை என்ன பண்றாங்க? என்ன விட்டு போயிடாதீங்கடா, நானும் மேல் வீட்டில் வரேன்டா, மேலானவைகளை காணத்தக்கதாக என வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சொன்னார், இன்னும் சில நாட்களிலே பரிசுத்த ஆவியினாலே நீங்க அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். இப்ப அந்த அபிஷேகத்தை பெறத்துக்கு யாரும் மனவாஞ்சா இருக்கிறாங்க சொல்லுங்க? கடைக்கோடியில் இருக்கிற ஆயாவுக்கும் அது மேல ஆசை. அல்லேலூயா. வயசான மரியாளுக்கு எது மேலதான் ஆசை? நான் மேல் வீட்டுக்கு போகணும், மேலானவர்களை காண வேணும், பரலோகத்துக்கு ஏறி போறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு டிக்கெட்டு. இப்ப இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் ஒரு காரியத்தை செய்யணும். மேல வீடு படி எப்படி ஒன்னாலும் இருக்கட்டும், அது எத்தனை டேப்பரா இருக்கட்டும், எத்தனை காரியங்கள் இருக்கட்டும், எத்தனை படி இருக்கட்டும், ஆண்டவர் மேல் வீட்டில் இருன்னு சொல்லிட்டார்னா அங்க கட்டளை இருக்குமானால் நிச்சயம் தேவ பிரசன்னமும் இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியத்தை அங்க சொல்லப்படுது. வாசிங்கம்மா பார்க்கலாம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் மர்த்தலமேயும் மத்தேயு ஆல்பேவின் குமாரனாகிய யாக்கோப்பும் செலவுத்தல் எனப்பட்ட சீமோனும் யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதா. இங்க யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதா யாரும் தெரியுமா? யாக்கோப் யாரும் தெரியுமா? யூதா யாரும் தெரியுமா? யூதா புத்தகம் இருக்க பாருங்க, கடைசி புத்தகமா யூதா புத்தகத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு முன்னாடி வரும் பாருங்க. யூதாவின் புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னு கொஞ்சம் முதல் வசனத்தை வாசிப்போம். அவர் யூதா தன்னை குறிச்சு அங்க என்னன்னு சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாகிய இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு? மேல் வீட்டில் இருந்த அபிஷேகம் பெற்றவர் கடைசி நாட்கள் வரைக்கும் என்ன பண்றாரு? பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தவான்களுக்காக அவர் எழுதுகின்ற காரியத்தை தான் யூதாவின் புத்தகத்தில் பார்க்கிறோம். அவர் எழுதும் போது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது எழுதுவாரு. எப்ப நடந்தது? யூதா புத்தகம் கடைசியில போயிடுச்சு, அப்போஸ்தலர் நடவடிக்கை இதுக்கும். ஆனால் மேலே போய் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவ பிரசன்னத்தை சுமந்தவர்கள் மாற்றம் அடையாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட போது மாற்றம் வரல. இன்னும் கர்த்தரை எப்படி தேடுத்து நம்மள மாதிரிலாம் அவங்க இல்லை. அல்லேலூயா. எப்படி இல்லை? நம்மள மாதிரி அவங்க அங்க வேதம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் எப்படி இருந்தாங்க? எப்படிமா இருந்தாங்க? தரித்து இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்லப்படுச்சு. ஒரு மனம் இருந்துச்சு. ஒரு மனமாய் சேர்ந்திடுவோம் தேவ சமூகத்தில், ஒன்றாக சேர்ந்து துதித்திடுவோமா.
அல்லேலூயா. அவங்க எல்லாருமே ஒரு மனம் இருந்துச்சு. எல்லாருக்கும் அங்க என்ன சிந்தை தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இயேசுவை பார்க்கணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். இப்ப இங்க எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு என்ன இருந்துச்சு? கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அங்க 120 பேர் நான் கேட்கல. இங்க வந்து ஒரு மனமா இருக்கிறேன்ட்டு மார்த்தட்டி கொள்கின்றீர்களே. ஒரு மனம்னா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரே சிந்தனை என்னன்னு தெரியுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஒரு மனமா சபையில இருக்கிறேன் பிரதர்னு சொல்லுங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு மணி தெரியுமா? ஐயோ நேரம் ஆயிடுச்சு, கரெக்டாக போய் என்ன பண்ணோம்? நின்னுணும். கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு நேரத்தோடு போகிறேன், வேலைக்கு போகிறதுக்கு நேரத்தோடு போகிறேன், மற்ற விஷயத்துக்கு நேரத்தோடு போகிறேன். தேவ சமூகம்னா என்ன பண்ணுறேன்? ஆடி அசைஞ்சு போகிறேன். இது ஒரு மனமா? கேளுங்க, பக்கத்தில் கை கொடுத்து, இது ஒரு மனமா? என்ன சொன்னாங்க? நாம பண்ணுறது 10 தூங்கிடுறேன். ஹோலி ஏஞ்சல் வந்து என்ன பண்ணுது? டீப்பாக ஸ்லிப்புக்கு கொண்டு போயிடுது. என்ன ஏஞ்சல் வருதா? ஹோலி ஏஞ்சல். அல்லேலூயா. அடுத்த வாரம் இன்னொரு ஏஞ்சலை குறித்து காட்டி கொடுக்குறேன். நடந்த சம்பவம் தான். சைனாவில் நடந்த சம்பவம். 1995 ஒரு சம்பவம் நடந்தது. அடுத்த வாரம் காட்டுறேன். ஏன்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்பதற்காக நிச்சயமாய் சாட்சியுள்ள ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன். தேவ பிரசன்னத்தை முதல்ல உணரணும்னா எது தெரியுமா வேணும்? ஒரு மனதின் ஆவி வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு மனதின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே, ஒரே சிந்தையா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எந்த இடத்துல போனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்க, ஒருத்தர் கீழே விழுகிறாங்கன்னா 4 பேர் பார்த்து சிரிக்கக்கூடாது. ஒருத்தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியில்லைன்னா என்ன பண்ணுறீங்க தெரியுமா? பக்கத்தில் தட்டி கொடுத்தே, பரவாயில்லடா, தப்பு இல்லைடா, நோ ப்ராப்ளம்டா அப்படின்னு இருக்கிறீங்க. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியில்லைன்னா பளீர்னு ஒன்று வைங்க வச்சு, இப்படி தாண்டா இருக்கணும். சபையில் வந்து இங்கே வந்து தூங்காதீங்க. ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து கொட்டாய் விடுறனா பலார்னு வை, தப்பே கிடையாது. நீ வீட்டில் தூங்காமல் என்ன கிழிச்சு நிற்கிறேன்னு கேளு. நாளைக்கு சண்டேன்னு தெரியுது இல்லை? காலேஜாக இருந்தா என்ன பண்ணுவேன், வேலையாக இருந்தா என்ன பண்ணுவேன், நைட்லாம் மூச்சுன்னு இருப்பியா? அப்போ சபைனா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாயிடுச்சு. அப்போ நீங்கள் ஒரு மனமாக இருக்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தர் மட்டும் உனக்கு என்ன பண்ணும்? கர்த்தர் மட்டும் என்ன பண்ணும்? அவருக்கு என்ன செய்கிறாரோ எனக்கும் அதே செய்யணும், அவருக்கு என்ன பேசுகிறோம் அதே தான் எனக்கு பேசணும். ஆனால் நீ அந்த இடத்துல இருக்கிறியா? நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நீ ஒரு மனதின் ஆவிக்குள்ளே கடந்து வா. அங்கே இருந்த எல்லாருமே ஆவிக்குள்ளாக வருவதற்கு முன்பாக ஒரு மனமாய் மாறினார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய ஒரு மன ஆவியை கொடுங்க ஆண்டவரே, ஒரு மன ஆவியை கொடுங்க ஆண்டவரே, ஒரே சிந்தையா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கேட்போமா? ஒரு மனதின் ஆவி எல்லாம் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகின்றோம். சில இடத்துல பார்க்குறேன், கருப்பு நிறத்தில் புகையை காண்கிறேன். சில காரியங்கள் இந்த நாளில் வெளியேற போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்பு கொடு ஆண்டவர், இறங்கி வர இடம் கொடு. நீ பேச, ஆண்டவர்கிட்ட பேசுற நேரம் இது. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே புதிய பாஷைகள் நாவல ஊற்றப்படட்டும்னு சொல்ல. உன்னை பாட்டு பாடி தாளாடிக்கெல்லாம் வைக்க மாட்டோம். நீ ஒப்பு கொடு. முதல்ல தேவ சமூகத்தில் கனத்தோடு கூட இரு. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என் மேல ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். இது அந்நிய பாஷை என்பதை நான் அறிந்து அது ஆவியானவர் கொடுப்பாரானால் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் கரத்தை உயர்த்துகிற ஆண்டவரே, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் கரத்தை உயர்த்துகிற ஆண்டவரே.